வணக்கம். இன்றைய நாள் 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திவிராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்முனையில் துப்பாக்கி மெகசீன்கள் கடவுச்சீட்டுகள் மீட்பு. ஆம்பட்டிய தேரரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயிலுமில்லத்தில் அஞ்சலி செலுத்திய ஸ்ரீதரன் எம்பி. எதிரிகள் ஆட்சியிலிருந்து தப்பியோடும் வரை பேரணிகள் தொடரும். கம்பன் பீல சூளுரை. பிரதமர் மோடி தலைமையில் அயோத்திய ராமர் கோவில் கொடியேற்றம். அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவும் உக்ரைனும் சரமாரியான தாக்குதல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் SLB/FE முன்னாள் தலைவர் முகமது கில்மி ஊழல் குற்றச்சாட்டில் இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையக கைது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் செயல்பாட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். கல்முனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட மருதமுனை 3 மௌலானா பகுதியில் ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது T56 ரக துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 8 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் போலீசார் மீட்டுள்ளனர். ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தகவலுக்கு இணங்க கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவுடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆயுதம் மற்றும் தொடர்புடைய பொருட்களை அதிகாரிகள் மீட்டனர். மீட்கப்பட்ட 8 கடவுச்சீட்டுகளும் 5 நபர்களுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை போலீசாரும் அதிகாரிகளும் மேற்கொண்டுள்ளனர். அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ICCPR சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2023/10/23 அன்று சட்டத்தரணி தனுக ரணஞ்சக கமந்தகமகே செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று 25 விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனுக ரணஞ்சக தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களே வெட்டி கொள்ள வேண்டும் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பிட்டிய சுமண தேரர் கூறிய தொடர்பாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை டிசம்பர் 18, 2025 அன்று திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயிலுமில்லத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று செவ்வாய்க்கிழமை 25 காலை விஜயம் செய்தார். இதன்போது மாவீர துயிலுமில்லத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக ஆத்மா சாந்தி வேண்டி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அத்தோடு சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் ஏற்பாட்டாளர்களோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்லத்தில் அதிகமான தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. இவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தமிழர்களின் தலைநகராக இருக்கின்ற திருகோணமலையில் காணப்படுகின்ற சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்லத்திற்கு உள்நாட்டிலும் கடல் கடந்த நாடுகளிலும் இருக்கின்ற தனவந்தர்கள் தங்களாலான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். நுகேகொட பேரணி ஒரு பெரிய தீயாக மாறியுள்ளது என்றும் அடுத்த பேரணியை தங்கள் மாவட்டத்தில் நடத்த நாடு முழுவதிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதயன் கம்பம்பில தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் திகதி நுகேகொடவில் நாங்கள் தொடங்கிய இந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் நெருப்பு ஒரு பெரிய தீயாக மாறி இந்த தாய்நாட்டின் எதிரிகள் அரச ஆட்சியிலிருந்து தப்பியோடும் வரை நாடு முழுவதும் பரவும் என்று இன்று எங்களுக்கு நம்பிக்கையுள்ளது. அடுத்த பேரணியை தங்கள் மாவட்டத்தில் தங்கள் மாகாணத்தில் நடத்த நாடு முழுவதிலுமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன.
ஜனவரியில் 2வது பேரணியை நடத்த நாங்கள் நம்புகின்றோம் என்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது உதயன் கம்பன்வில மேற்கண்டவாறு கூறினார். யாழ்ப்பாணத்தின் 2 வேறு பகுதிகளில் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் எரியாலை பகுதியில் 2.5 கிராம் கெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருளினை பயன்படுத்துவோருக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் செயற்பட்டு வந்த 27 வயதுடைய குறித்த இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகர் காவல்துறை பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் நல்லூர் அரசடி பகுதியில் 570 மில்லிகிராம் கெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட 24 வயதுடைய மற்றொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். அயோத்திய ராமர் கோவிலின் 161 அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள 30 அடி உயர கம்பத்தில் இன்று பிரதமர் மோடி கொடியேற்றினார். ராமர் கோவிலில் பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் வழிபாடு நடத்தினர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. அயோத்தி சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். அயோத்தியில் ராமர் கோவிலின் 161 அடி உயர கோபுரத்தின் மீது 30 அடி உயர கம்பம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கொடி ஏற்றுதல் விழா காலை 11:52 மணி முதல் பிற்பகல் 12:35 மணி வரை சுப முகூர்த்த நேரத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. ராமர் பிறந்த சூரிய குலத்தை குறிக்கும் வகையில் சூரிய சின்னம் மையத்தில் ஓம் மற்றும் மந்தாரை மரம் பொறிக்கப்பட்ட காவி கொடி உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிகாரிகள் அபுதாபியில் ரஷ்ய பிரதிநிதிகளை சந்தித்து உள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் திங்கட்கிழமை 24/20 முழுவதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். கியோவ் நகரத்தின் மீதான ரஷ்ய தாக்குதல்களில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ரோஸ்டோவ் பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்ச்சைக்குரிய 28 அம்ச அமெரிக்க அமைதி திட்டத்தில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி வரவேற்றதைத் தொடர்ந்து அண்மைய தாக்குதல்கள் வந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் ஜெனீவாவில் சந்தித்து வரைவு திட்டத்தை பற்றி விவாதித்தனர். இது கியோவ் மற்றும் ஐரோப்பாவின் தலைவர்களால் ரஷ்யாவிற்கு மிகவும் சாதகமானது என்று விமர்சிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.fanasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.